அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கேள்வி. உலகில் முதல் ஹஜ் யார் செய்தார்கள்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? இல்லை. இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்களா? நெருங்கி வருகிறீர்கள். ஆனால் உண்மை இன்னும் ஆழமானது. முதல் ஹஜ் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தொடங்கியது. அன்றிலிருந்து இன்று வரை கோடிக்கணக்கான மனிதர்கள் ஒரே பாதையில் நடக்கிறார்கள். இன்று அந்த வரலாற்று முதல் ஹஜ்ஜின் கதையை முழுமையாக தெரிந்து கொள்வோம். ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். இறக்கப்பட்ட இடம் இந்தியாவில் உள்ள ஒரு மலை என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஹவ்வா அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு இடத்தில் இறக்கப்பட்டார்கள். நீண்ட காலம் தனித்தனியே தேடிக்கொண்டார்கள். கண்ணீரோடு அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். பிறகு அல்லாஹ்வின் அருளால் அரஃபா மைதானத்தில் இருவரும் சந்தித்தார்கள். அதனால்தான் அந்த இடத்திற்கு அரஃபா, அறிந்து கொண்ட இடம் என்று பெயர் வந்தது. அல்லாஹ் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கட்டளையிட்டான், என் வீட்டை கட்டு, அதை தவாஃப் செய். ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், உன் வீடு எங்கே? அல்லாஹ் மலக்குகளை அனுப்பினான். அவர்கள் மக்காவின் புனித இடத்தை காட்டினார்கள். ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று முதல் கஹ்பாவை கட்டினார்கள். பிறகு அதை சுற்றி தவாஃப் செய்தார்கள். இதுதான் வரலாற்றின் முதல் தவாஃப். இதுதான் வரலாற்றின் முதல் ஹஜ். சுபஹானல்லாஹ். ஆண்டுகள் கடந்தன, நூற்றாண்டுகள் கடந்தன. பின்னர் நூஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பெரும் வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் முழு பூமியையும் மூழ்கடித்தது. காபாவும் அந்த புனித கட்டிடமும் மண்ணுக்கடியில் மறைந்தது. ஆனால் அல்லாஹ் அந்த புனித இடத்தை பாதுகாத்தான். வெள்ளம் வடிந்தது, பூமி தெரிந்தது. ஆனால் காபா தெரியவில்லை. நூற்றாண்டுகள் கடந்தன, அந்த இடம் மறந்தே போனது. வரலாறு காத்திருந்தது ஒரு மனிதனுக்காக. அவர் இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அனுப்பினான், என் வீட்டை மீண்டும் கட்டு. இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், எங்கே? அல்லாஹ் ஒரு அற்புதமான அடையாளம் காட்டினான். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு மேகம் அந்த இடத்தின் மேல் நின்றது. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு காற்று அந்த இடத்தின் தூசியை அகற்றியது. இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்கள் மகன் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து கல்லை கல்லாக வரிசையாக காபாவை மீண்டும் கட்டினார்கள். கட்டும்போது ஒரு அற்புதம் நடந்தது. கஹ்பாவின் சுவர் உயர் இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டவில்லை. அல்லாஹ் ஒரு கல்லை அனுப்பினான். இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மீது நின்று கட்டினார்கள். அந்த கல் இன்றும் மக்காவில் இருக்கிறது. அதன் பெயர் மகாமு இப்ராஹீம். அந்த கல்லில் இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்களின் பாத சுவடுகள் இன்றும் பதிந்திருக்கின்றன. சுபுஹானல்லாஹ். காபா கட்டி முடிந்தது. அல்லாஹ் இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னான், வஅذின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி யத்தூக ரிஜாலன் வ அலா குல்லி தாமிரின். மனிதர்களிடம் ஹஜ்ஜை அறிவிப்பீராக. அவர்கள் உன்னிடம் நடந்தும் ஒட்டகங்களிலும் வருவார்கள். இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், என் குரல் எங்கே எட்டும்? இங்கே யாரும் இல்லையே. அல்லாஹ் சொன்னான், நீ அழை, எட்டுவது என் வேலை. இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெறும் பாலைவனத்தில்